அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ ப்ரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா பசங்களும் விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால் ஆஸ் அ எம்எல்ஏவாக அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே, நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே, புறக்கணிக்கலையே. மேயர மேடம், இப்போதான் ஒரு கண்குள்ளா காட்சி ஒன்றை பார்த்துட்டு வந்தேன். புரோட்டோகாலா? நீங்கள் புரோட்டோகால் பற்றி பேசக்கூடாது. பரோட்டாவும் சால்னாவும் நல்லா இருக்குமா, பரோட்டாவும் ஆட்டுக்காலும் நல்லா இருக்குமா, ஆட்டுக்கால் பாயாவும் வேணால் பேசுறதுக்கு நீங்கள் லாய்க்குப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இப்போ தான் எம்எல்ஏ பல்லவி அக்காவை ஒரு பேட்டி கொடுத்ததை பார்த்தேன். எவ்வளோ நீங்கள் அவ்வளோ அவமரியாதையாக நடத்துனதுக்கு அப்புறம் கூட ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க பத்தியா, விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக மாட்டோன்னு. அங்கே நிற்கிறாங்க. இப்போ தெரியுதா அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னு மேயர மேடம்? அப்புறம் போன வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டேன். யாரோ சேகர் பாபு சேகர் பாபு சேகர் பாபுன்னு கேட்குறாங்க கமெண்ட்ல. யாருன்னு தெரியல சேகர் பாபு. சரி சேகர் பார்ப்போமோ, அது அப்புறமா பார்ப்போம். எனக்கு தெரியல, அது மக்கள் கேட்டாங்க. அப்புறம் இந்த புரோட்டோகால் பற்றி தான் அது ரிலேட்டடாக தான் நாங்கள் நடக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடுறீங்க, சட்டசபையில் கேள்வி கேட்டுட்டு உங்கள் நொண்ணனும் ஓடுறாரு. அதெல்லாம் நீங்கள் உங்களோட கொத்தூஸ் ரொம்ப ப்ரௌட் கொத்தூஸ் பேச மாட்டுறாங்க. எங்கள் அண்ணன் மக்கள் முன்னாடி பதில் சொல்கிறாரு, இல்லைனா சட்டசபையில் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாரு. அதை நீங்கள் காதை கொடுத்து கேட்க மாட்டீங்க. எங்கள் அண்ணன் எது பேசினாலும் குத்துதே கொடையுதே, வெளியில் போகிறவன பிடிச்சி வேட்டிக்குள்ளே ஊற்றுக்கிட்டு நீங்களாம் ஒரு கதையை கிளப்புறீங்க. புரியுதா என்ன மேயர மேடம்? சேகர் பாபு சரி விடுங்க. நீங்கள் என்னதான் ஒரு அவமரியாதையாக தாவேகா தொண்டர்களை நடத்தினாலும் இது உங்க ஆட்சி கிடையாது சார். விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக மாட்டோம் இல்லைங்களா? எங்க தளபதியே பொறுமையா தான் இருக்கிறாரு என்ன பண்ணாலும். அதனாலதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி இருக்கிற நாங்களும் பொறுமையா தான் இருந்துப்போம். பொறுமையா இருக்கிறதுனால நம்ம ஒன்னும் தாழ்ந்து போயிட மாட்டோம்ல. பாத்துக்கலாம். இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டார்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.